ஹாய் காய்ஸ், வணக்கம். ஆரேட்டோ ரவுடி மாமா ஒன் ஷாட் பார்த்துலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் அண்ட் இன்ஃபோஸ் வந்து உங்களை டேரெக்டாக நோட்டிஃபை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர் காயுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்க லைஃப்பில் நடக்க போகிற சினாரியோ ஆக்சுவலாக இது. என்ன இந்த மாதிரி ஒரு ரவுடி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, கேடி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, எனக்கு பிடிக்கல, ஃபோர்ஸ் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஆக்சுவலாக ஷீ இஸ் ஆட்டிடியூட் கேர்ள், ஆல்சோ ப்ரொஃபஸர். அப்போது வந்து புலம்புறா, ஒரு மாதிரி சென்டிமெண்டல் எடிட்டாக இருந்துகிட்ருக்கா. ஓவர் ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் மீன்ஸ் ஆட்டிடியூட் வெர்ஷனே நீங்கள் வந்து ஒரு மாதிரி தப்பான வெர்ஷனில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. பை மிஸ்டேக்கனாக தான் நீங்கள் யோசிப்பீங்களே தவிர ஒரு மாதிரி குட் வேவில் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஆட்டிடியூட் வெர்ஷன் வேறு இருக்குது. அதில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பேட் திங்காக தான் பார்ப்பீங்களே தவிர, என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்டிடியூடுன்றது எல்லா கேர்ள்ஸ்க்குமே இருக்கணும். அந்த ஆட்டிடியூட் இல்லைன்னு வச்சுக்க, அவள் ஜீரோ. என்னை பொறுத்த வரைக்கும் ஜீரோ. நான் ஆட்டிடியூட் வெர்ஷனை பற்றி நான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். எப்படின்னா, ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு கெட்ட பையன் கிடச்சிட்டான், ஒரு ரூட் பாய் கிடச்சிட்டான். ஆஸ் ஹஸ்பண்டா, ஆஸ் அ லவ்வரா, ஆஸ் அ ஃப்ரெண்டா, ஏதோ ஓகேவா, ஒரு ரிலேஷன்ஷிப் கிடச்சிட்டான்னு வச்சுக்கோயேன். பையனாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு திங்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றத மட்டும் நீங்கள் யோசிக்கணும். நமக்கு கிடச்சிச்சு, எனக்கு லக்கு கிடையாது அப்படின்ற மட்டும் யோசிக்காதீங்க. நம்மக்கிட்ட கிடைக்கிற ஒரு திங்ஸை வந்து அது குட் திங்காகவும் பேட் திங்காகவும் மாற்றுறதுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட தான் இருக்குது. என்னோடய லைஃப்பில் வந்து எப்படி போகணுன்றது என்னோடய ஜோனில் தான் இருக்குது. அவனை எப்படி மாற்றணும், எப்படி ஒரு நம்ம கையில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது புள்ளியார மாற்றுறதும், அது சும்மா குரங்கா மாற்றுறதுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கலை வண்ணவங்க நம்ம கையில் தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு இதுக்கப்புறம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு என்னன்னு தெரில. அவள் ரொம்ப புலம்புறா. பட் அது அவளோட லைஃப். அது எப்படி கேரி பண்ணி கொண்டு போகிறான்றது அவளோட லைஃப். நான் பர்சனலாக பேசிட்டேன். பட் இருந்தாலும் காயு, உன்னோட லைஃப் உன் கையில் தான் இருக்குமா, பார்த்துக்கோ. எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக நல்லா ஹேண்டில் பண்ணுவேன். அவனை வச்சு செஞ்சிடும்னு எனக்கு தெரியும். நான் சொன்னல அவள் ஆட்டிடியூடு, அவள் பேசுகிறதெல்லாம் பார்த்தாலே சான்ஸே கிடையாது. ஓகே, சின்னதாக இன்ட்ரோ அப்படி வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர், ஓகேங்களா? காலேஜில் ஏதோ ஒரு ப்ரொஃபஸராக இருந்துகிட்ருக்கீங்க. இல்லைன்னு வச்சுக்கலாம், இன்ஜினியரிங் ப்ரொஃபஸராக இருந்துகிட்ருக்கா. பட் உங்களுக்கு ஒரு ஆர்ட்ஸ் ப்ரொஃபஸராக போடலாமா? எனக்கு இன்ஜினியரிங் தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, இன்ஜினியரிங் ப்ரொஃபஸராக இருந்துகிட்ருக்கா. ரவுடி பையன், நம்ம ஜோனா பையன், ஓகேவா? அப்படி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கே நீங்கள் வந்து ஹேண்ட்பேக் மாட்டிட்டு ஒரு கொடையெல்லாம் கையில் எடுத்துகிட்டு அப்படி நீங்கள் கேட்டை க்ராஸ் பண்ணி அப்படி வந்துட்டுருக்கீங்க. அதாவது கேம்பஸ் வந்து ஒரு ஹோல் கேம்பஸ் வந்து ஏ பிளாக்கு, பி பிளாக்கு, சி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்லாம் இருந்துகிட்ருக்கும். அந்த பிளாக்லாம் க்ராஸ் பண்ணி வந்து லாஸ்ட்டு பிளாக்காக வந்து ஏஎன்டி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பிளாக்கு. நீங்கள் அங்கே வந்து தான் பஸ் ஏறணும், ஓகேங்களா? காலேஜ் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கள் எந்த பஸ் நம்பர்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்பப்போ வேறு விட்டு தொலைஞ்சிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே நீங்கள் வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. பேபி, என்ன பண்ணுற? வந்து தொலைச்சிட்டேன். தோ நடராஜ சர்வீஸ் வரியா? சேச்சா, அந்த சர்வீஸில் நமக்கு எதுக்கு பேபி? நம்ம தான் அதோ பார், சர்ன்னு பைக்கில் போகிறோம், சர்ன்னு பைக்கில் வரும். வா பாரு, மரியாதைக்கு எடுத்துரு. கையை உடச்சப்படி அடுப்பில் சொருகிட்டு சொல்லிட்டேன். பேபி, நீ அடிக்கடி டென்ஷன் ஆகுற பேபி. இந்த டென்ஷன் ஆகக்கூடாது. எதுக்கு? என்னடா திடீர்னு தைரியமாக வந்து கையை பிடிச்சால பேசுகிற? மரியாதைக்கு எடுத்துரு. அப்படியே அப்பனு வைக்கி. அப்பனை சார் கையை மட்டும் இல்லை, கால் அங்கங்கே இங்கங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிடிக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸும் வரப்போகுது பேபி. என்னடா திமுறா? பேபி, எந்த திமுறா இருந்தாலும் உன் கால் கடியில் தான் தெரியும்ல உனக்கு. ஆரம்பிச்சிட்டான். சரி, ஓகே, நீ டேமேஜ், நீ கிளம்புறியா அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க. திரும்ப அப்படியே உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கான். என்ன தாண்டா பிரச்சனை உனக்கு? நீ தான் பேபி பைக்கில் நீ வந்து ஏன்னா நான் எதுக்கு உன் பின்னாடி இப்படி வந்துட்டு போகிறேன்? சரி வா போகலாம். கொஞ்சம் விடுன்னு சொன்னேன். பேபி, எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. டென்ஷனில் அப்புறம் இழுத்து வச்சு ஏதாவது பண்ணிட்டேன்னு ஐயா, யாருக்கு அசிங்கம்? ஆஸ் அ ப்ரொஃபஸராக நீ அப்புறம் ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்கும். பார்த்துக்கோ. என்ன பயங்காட்டுறியா? இந்த பொறுப்புலாம் என்கிட்ட வேவாது. மரியாதை ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க. 132 எங்கே? அடுத்த பிளாக்ல இருக்கா? ஆனால் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே போயிட்டுருக்கீங்க. பேபி பேபி பேபி, பாரா
பின்னாடி வந்தேன்னு வையா, என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் புலம்பிட்டு நீங்கள் மட்டும் போயிட்டே இருக்கீங்க. அவன் பின்னாடி வந்துகிட்டே இருக்கான். பேபி 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 பேபி. என்னதான்டா பிரச்சனை? பாரு, நான் திரும்ப சொல்லிட்டேன், வந்து இப்போ பைக்கில் ஏறுறேன், இல்லைன்னா இழுத்து வச்சு பச்சக் பச்சக் பச்சக். என்ன சொல்கிறேன்? கொஞ்சம் பண்ணிக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் திரும்ப போயிட்டே இருக்கீங்க. அவன் டக்குனு உங்கள் கைப்பிடிச்சி இதில் இது வரைக்கும் வந்துட்டேன், இழுத்து வச்சு டக்குன்னு நச்சுன்னு இழுக்கிறதுக்கு எனக்கு தெரியாதா? பைக்கில் முடியாது, பைக்கில் ஏறுன்ற பாரு. உன் கிளாஸ் தானே பட்டுன்னு பார்த்து ஏதோ பட்டுன்னு எடுத்துகிட்டு போனான் பாரு. என்ன தான் பிக்குமா பிக்கு? டேய் வாட்ஸ்அப் பண்ணுறான், நம்பர் சொல்கிறேன் 972778 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் சொல்லி இப்படி இது பண்ணுறான். ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். உனக்கு என்னடா பிரச்சனை? பைக்கில் ஏறு, எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்லைண்ணா உனக்கு தான்மா பிரச்சனை. ஓகேவா உனக்கு? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மட்டும் சந்தை போவேன் வருவேன் பொறுக்குவேன். ஆனால் நீ அப்படி கிடையாது, காலேஜுக்கு நேராக வருவேன், காலேஜ்லேருந்து நேராக வீட்டுக்கு போவேன். எனக்கு என்னப்பா? டேய் பிக் என்னடா? வீடியோ எடுத்தியா? வீடியோ சென்ட் பண்ண என்ன சேர்த்து நாளைக்கு பட்டமே ஒட்டிடலாம். டி என்னடி? தப்பார் பைக்கில் ஏறுன்னு நாளைக்கெல்லாம் திரும்ப இதே மாதிரி நீ எதாவது பண்ணி பாரு. செருப்பை சாணியில் முக்குவ, அப்புறம் என்ன கன்னத்தில் முக்குவ, பார்த்துற வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூப்பிட்டு போகிறான். நீங்கள் வந்து தள்ளி தான் உட்காந்துருக்கீங்க, ஆனால் வேணுன்னே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அப்படியே பின்னாடி வந்துகிட்டே இருக்கான். இதுக்கு மேலே நகர்ந்தேன்னு வையன், பின்னாடி அப்படியே விழுந்துருவேன். பரவாயில்லையா? நேரம் இவன் கூடலாம் பைக்கில் வரணும்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சகச்சிட்டு இப்படி வந்துட்டுருக்கீங்க. அவன் அப்படியே பைக்கிலேருந்து வீட்டில் கூப்பிட்டு வந்து விடுவான்னு பார்த்தா வீட்டை தாண்டி அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். கற்றுக்குறான் அங்கே கூப்பிட்டு போகிறான். வா 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 யாருங்க, நம்ம வீடு தான். நம்ம வீடு கிடையாது, ஓ வீடு. நானும் சொல்கிறேன்ல நம்ம வீடு. கையிடு மேலே கையை வச்சேன்னு ஐயா, கையை உடச்சு அப்படி வீடு வந்துச்சுன்னு பார்க்குறேன். இல்லைன்னு வையன் என்ன பண்ண பார்த்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கூப்பிட்டு போகிறான். கையை இடு. எடுக்கிறேன் இடிக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அப்படியே முறைச்சிட்டே போகிறீங்க. அது உங்கள் மாமா வீடு தான், மாமா பையன் தான் இவன். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, உள்ளே போகிறீங்க. அத்தை மாமா வாமா. அப்போ நீ எங்கங்க? அங்கேயாம்மா அப்பா கிட்ட கேட்குறேன், என்கிட்ட கேளு. அப்போ என்ன சொல்கிறாங்க? எல்லாம் நல்ல விஷயந்தாம்மா, சந்தோஷமான விஷயந்தான் அப்படின்னு சொன்னோடனே தெரிஞ்சிச்சு. இங்கே ஆரம்பம் அப்படியே உங்கள் பக்கத்தில் வர நகர்ந்து வந்து அப்படி நின்றுட்டுருக்கான் உரசிட்டு. என்னடா என் வயல் சொல்லணுமா? சொல்லிட்டா போச்சு, உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ண போகிறாங்க. என்ன? யாரை கேட்டு? யாரை கேட்கணும் பேபி? பேபி என்ன எல்லாரும் கேட்டிங்களாண்ணே? ஆமாம், இவன் இனிமேல் எனக்கு பேபி. பேபி புச்சுக்கு அப்புறம் அப்படி பீ கூப்பிடுவேன். யாரும் கண்டு கூடுவானே? நாங்கள் இடம் கண்டுக்க போகிறோம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. போம்மா அப்பா போம்மா. இல்லைப்பா மா போ, ஏதாவது பேச வேண்டியது இருக்கும்ல போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. எங்கே அப்படியே ஆரம்பம் இந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு வா பாரு, உனக்கு அவ்வளோ மரியாதை. யாரும் என்னை கேட்குறதுக்கு ஆள் கிடையாது, சும்மாவே உன் பின்னாடி சுற்றுவேன். இதுக்கப்புறம் எனக்கு சொல்லியே தரணும். வா சீட்டில் ஏறி உட்கார். பாரு பார்த்துறேன் பக்கவாக இருக்க. எனக்கு ஒன்றும் பெருசாக ட்ரெஸ்ஸு கலைஞ்ச மாதிரி நீ டயர்டான மாதிரி தெரில. வா அப்படி சொல்லிட்டு அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படி நின்றுட்டுருக்கான். உனக்கு அப்படியே அடிக்கலாண்டி, அடிக்கிறதுக்கா நேரம்ல, வந்துரு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி திருவிட்டு இருக்கான். நீ மட்டும் ஏறல, நீ இந்த தெருவே கிழிக்கிற அளவுக்கு அப்படியே திருவிட்டே தான் இருப்பேன். எங்கே போகிறோம்ப்பா? தெரில, ஆனால் அவங்க கூட போகணும்னு தோணுதே. அப்படியே வரதுக்கும் அவன் திருவிட்டே இருக்கான். சரி ஏறி உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏறி உட்காந்துட்டிங்க. இங்கே அப்படியே வந்து பைக் எடுத்துகிட்டு அவன் மட்டும் போயிட்டே இருக்கான். எங்கே தான் போகிறான்னு தெரில. தடுத்துருவோம் சனியை என்னை பிடிச்சிச்சு. 7:30 இன்னும் 7:30 ஆகலையே. அதான் உன்னை பார்த்த நாள்லேருந்து 7:30 தான் சுற்றிட்டுருக்கேன். கருமம்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க, தலையை பிடிச்சிட்டு. ஃபோன் வருது, ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, என் மூஞ்சியை பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வளைஞ்சு ஸ்பீட் பிரேக்லாம் ஏற்றி இறக்கிட்டு இருக்கான். நீங்கள் போய் அவன் மேலே ஹிட் ஆகிட்டே இருக்கீங்க. உனக்கு என்னடா பிரச்சனை? நீ தான் பிரச்சனை. நான் பக்கத்தில் இருக்கும்போது ஃபோன் பேசினேன் எனக்கு எப்படி இருக்கும்? ஃபோன் கட் பண்ணிட்டேன். அது இங்கே இந்த பக்கம் கிளாஸில் பாரு. கட்டி பார்க்க சைக்கிளே கேட்கல, பார்த்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. ஆனால் அவனை பார்க்கல. அப்படியே டைம்ஸ்க்கு பார்க்குது. அவன் கூப்பிட்டு போயிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் தான். ஏட்டே வா டி யோ வீட்டு மயிரில் பாரு, மரியாதை இல்லாமல் எதாவது பேசணுன்னு ஏன்? இல்லை கேட்கல, நீ என்னமோ சொன்ன. என்ன டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு. நீ டங்கு ஸ்லிப் ஆகி சொன்னேன், ஆனால் நான் ஸ்லிப் ஆகுதுன்னு தெரிஞ்சதான் சொன்னேன். ஆனால் அவனுக்குலாம் மரியாதை கொடுக்க முடியாது. எடுத்துருவாடா. இல்லை எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன். நான் என்ன கேட்பேன்? எடுத்துருவா. இதில் ஒன்று ஏதாவது இன்னும் எடுத்துருவா போ, அவ்வளோதான். பேபி அப்படியே முறைக்கிறீங்க. என்ன பேபி சும்மா முறைச்சிட்டு? அதெல்லாம் முறைக்கிறதுக்கெலாம் டைம் இருக்குது. இப்போ சரி ஏதாவது பேச, நீ பேசணும், நான் கேட்கணும், அவ்வளோதான். ஆனால் எனக்கு தோணலை. ஏன்னா எனக்கு தோணுது பேபி. கொட்டு பார்க்குது எனக்கு. உனக்கு என்னடா வேணும்? நீ தான் வேணும். கிடைக்க மாட்டேன். கிடைச்சிட்டியே. பாரு, எனக்கு இதில் விருப்பமே கிடையாது. ஆனால் எனக்கு இருக்கே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் எடுத்து அப்படி தூக்கி போட்டுறீங்க. இது பாரு, இது பொது சொத்து. இல்லை, இது ரெஸ்டாரண்ட் சொத்து. நம்ம சொத்து வீட்டில் இருக்குமா, அதை போட்டு என்ன வேணால் பண்ணேன், நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா உனக்கு எல்லா ரைட்ஸும் நான் கொடுக்குறேன். நீ என்னடா கொடுக்குறது? சரி நீ எடுத்துக்கொடி. டிவி போட்டா நீடா போடாண்டி. உங்களுக்கு அவ்வளோதான். செம்ம விருப்பு, செம்ம கோவம் வருது. பட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு அப்படியே சைலண்டாக இருந்துகிட்ருக்கீங்க. எடுத்து சாப்பிடு. இல்லை நான் ஓடி வரேன். இந்த பாரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இந்த பாரு, என்னை நீ மரியாதையே கொடுத்து அவள் பிபி என் சொல்லப்பட்ட ஒழுங்காக ஓடி போயிடு. எங்கடி ஓடி போகிறது? நீ கூட வா, சேர்ந்து ஓடி போகலாம். அவ்வளோதான். இவன் என்ன பேசணும் இப்படி தான் பேசுவான்னு சொல்லிட்டு சைலண்டாக இருந்துகிட்ருக்கீங்க. அவன் ஊட்டி விட்றான். நீங்கள் இப்படி முறைச்சிட்டே இருக்கீங்க. சாப்பிட்றி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூனை வச்சு வாயில் திணிக்கிறான். கடுப்பாகுது உங்களுக்கு. எல்லாத்தையும் அப்படியே சாப்பிட்டுட்டு நீங்கள் அப்படியே இது பண்ணுறீங்க. பேபி ஐஸ்கிரீம் ஒன்றும் தவலை. என்ன பேபி, ஒரு ஸ்பூனில் 2 பேர் அப்படியே முறைக்கிறீங்க. சரி வீடு, ஒரு ஸ்பூனில் சோறு சாப்பிட்டதுக்கே முறைச்சிட்ருக்க, ஐஸ்கிரீம்லாம் சும்மா விடுவேன். அவ்வளோதான். போகலாமா? அப்புறம் பீச்சு ஒழுங்காக வீட்டுக்கு விடுறேன். எனக்கு நிறைய வேலை இருக்குது. என்ன வேலைடி? வேறு ஏதாவது கேவலமாக என்னை பேச வைக்காத. இவ்வளோ நேரம் நான் பொறுத்துட்டு இருந்ததே பெரிய விஷயம், உனக்கே தெரியும். நிறைய வீட்டில் கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணு. பேபி டங்கெலாம் நிறைய ஸ்லிப் ஆகுது. சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கூப்பிட்டு போய் விடுறான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி டேவே வந்து என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துகிட்ருக்கு. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா கிட்ட உங்கள் அம்மா கிட்ட யார்கிட்டையும் பேசவே இல்லை. ஸோ அப்படியே அடுத்த நாள் காலேஜுக்கு அப்படி காலையில் நின்றுட்டுருக்கீங்க காலேஜ் பஸ்க்காக. என்ன பேபி இங்கே வந்து நின்றுட்டுருக்க? வா. யாரை கிட்டப்போ மரியாதை போயிடு. காலேஜ் டைம் ஆச்சு பேபி. இனிமேல் மாமன் தான். ஆல் ஏரியாலேயும் மாமன் தான் வந்து நிற்பேன். ஏறுற, கூப்பிட்டு போகிறேன், வர்றேன், உரசுறேன். ஒன்று சரி டங்க்கு ஸ்லிப் ஆச்சு, தெரிஞ்சே ஸ்லிப் ஆகும்னா அப்பப்போ அதெல்லாம் கண்டுக்கூடாதுண்ணே. கண்டுக்கவே இல்லை. நீங்கள் மட்டும் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டுருக்கீங்க. திரும்ப பைக் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். என்ன தாண்டா பிரச்சனை? நீ தான் பேபி பிரச்சனை. மாமா எப்படி தனியாக போனா பொண்டாட்டி விட்டு? யாரும் ஒன்று பொண்டாட்டி? இந்த பாரு பேபி, தாலி மட்டும்தான் கட்டல, மற்றபடி மாமன் மனசில் நீ நச்சு நின்றுட்டுருக்க. மரியாதை ஏற முடியாது. சரி ஓகே, உன் காலேஜ் பஸ் பின்னாடியே வந்துட்டுருப்பேன். அங்கே உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பார்ப்பாங்க, பரவாயில்லையா? ஒயின் மேம் பின்னாடியே ஒருத்தவங்க வராங்க. அப்புறம் எல்லாம் எனக்கு வேணும் பேபி, என்னென்னு பார்த்துக்கோ. சரி ஓகே, நான் பைக் எடுத்துகிட்டு அப்படியே போகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற டீ கடைக்கிட்ட நின்றுட்டு அப்படி டீ குடிச்சிட்டு போய் உங்களே பார்த்துட்ருக்கான். கருமா பிடிச்சான், வரட்டும், உன்னை செருப்பால் இப்படி சாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. காலேஜ் பஸ் வருது, ஏறுறதுக்காக அப்படியே போகிறீங்க. அவன் அதுக்காட்டியுமே வந்து அந்த காலேஜ் பஸ்ஸில் வந்து ஒரு பொண்ணை பார்த்துட்டு அப்படி கையெல்லாம் காமிக்கிறான். இவ்வளோ திருந்துறானா பார்த்தியா? டிரைவர்ண்ணா நீங்கள் போங்க, கொஞ்சம் வேலை இருக்குது, பிரிண்ட் அவுட் எடுக்கணும். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. டி நாய பரதேசி என்னடா பண்ணுற? பேபி
நான் முன்னாடி சொன்னேன்ல, ஏறி தொலைகிற வந்து தொலை, அப்படி வாடி பேபி, ரூடு ரூடு, சரி 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 ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து அப்படியே ஒரு மாதிரி கண்ணு ஃபுல்லாக லவ்வு. உங்கள் மேலே அவ்வளோ கொட்டி கிடக்கிற ஆசையாக இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பார்வையில் அவன் பார்க்குறான். இதை பாரு, இந்த மாதிரி மட்டும் பார்க்காத, அப்படியே கண்ணு தொடி, என்னன்னா பண்ணு, மலை ஏறிட்டு அப்புறமா பேசு, சனி சனி பார்க்குது, பார்வையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏறி உட்காடுறீங்க. அவன் அப்படியே எடுக்கிறான். உட்காரல ஒழுங்கா. சாரி 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 பேபி, சரி ஏறு, ஏறி தொலைஞ்சிட்டேன், போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்ட்டு அப்படியே உட்காந்துட்டு வந்துட்டுருக்கீங்க. அவன் அப்படியே உங்களே கண்ணாடியில் அப்படியே பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கான். கண்ணு ஃபுல்லாக லவ்வு. ஆனால் நீங்கள் வந்து இந்த சிடுமூஞ்சாட்டம் சரியான என்ன சொல்கிறது, திமிரு பிடிச்ச விளாட்டம் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே கூப்பிட்டு போகிறான், அப்படின்னு நிறுத்துறான். பாரு, ஈவினிங் மட்டும் வந்தேன்னு வையன், கல் எடுத்து அப்படியே கண்ணா பண்ண நடிச்சு சொல்லிட்டேன், மரியாதை போய்டு. பாரு, லவ் பண்ணுறேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இப்படி தான் இருக்கும், டார்ச்சர் தான் பண்ணுவேன், லவ் டார்ச்சர் பேபி, பாய்ண்ணே, ரொம்ப ஹாப்பி நான், போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் போயிட்டான். எனக்கு வருது கோவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க. ஸோ அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் வந்து நிற்கிறான். உங்களுக்கு அவனை பற்றி தெரிஞ்சிச்சு, ஸோ அதனால் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கீங்க தானே. இதுதான் என் பேபிங்கிறது. ஏறு 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 ஏறு. ஓவராக ரியாக்ட் பண்ணாமல் ஒழுங்காக ரியாக்ட் பண்ணேன். என் காலேஜ் முன்னாடி வந்தால் கொஞ்சம் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வா. ரவுடி பையன் மாதிரி பரதேசி நாயாட்டும் வராத. பார்த்தாலே சகிக்கல, ட்ரெஸ்ஸும் ஆளையும் மண்டையும் பாரு. மண்டைக்கு ஒரு கேப் வேறு, பிஞ்சு போன கேப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப் அப்படியே பிடிச்சி அப்படியே இழுக்கிறீங்க. என்ன பேபி, பேபி கீபின்னு, சரி ஓகே, என் புச்சுக்கு இப்போ பாடுறா, புச்சுக்கு கேப் கொடு, கால் வச்சுக்கிறேன் போல, நான்லேருந்து வேறு மாதிரி பார்ப்பேன். உன்னை பார்க்காத இருக்கிறதுக்கு சந்தோஷம், வேறு மாதிரி ஒரு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிட்டு சொன்னி ஏறி அப்படியே உட்காந்துக்கிறீங்க. ஆஸ்யூஷுவல் தான், சரியான திமிரு பிடிச்ச மாதிரி அப்படியே உட்காந்துட்டு வாயே திறக்கிறதில்ல, அமுக்குனி மூஞ்சாட்டம் உட்காந்துட்டு வந்துட்டுருக்கீங்க. அவன் அப்படியே என்னென்ன ட்ரை பண்ணுவான் அவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கான். பைத்தியக்காராட்டியாக உட்காந்துட்டு நீங்கள் வந்து அவனை கத்திட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே டைம்ஸ்க்கு பார்க்குது, வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விட்றான். வீட்டில் வந்துட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு வந்து உட்காடுறான். இப்போ நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, வீட்டுக்கு போக முடியா? ஏடி நான் என்னடி பண்ணுவேன்னு? ஓகே ஓகே ஓகே, அத்தை தோசைலாம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு, சரி அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ளவா. எதுக்கு உள்ள வரியா, இல்லை நான் இங்கே ஏதாவது பண்ணட்டுமா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கரண்டி எடுக்கிறீங்க. என்னடி தோசை நீ ஊற்றி தர போறியா? சரி சரி நீ ஊற்று. அத்தை நீங்கள் எதுவும் பண்ணலாம், என் பொன்னாடி எனக்கு எதுவும் ஊற்றி தரேன்றா, நீங்கள் கொஞ்சம் முடிஞ்சால் வெளில கூட போங்க, அங்கே ஏதோ ஏற்று வீட்டு சராண்டி கூப்பிட்டாங்க போ. ஒன்று ஊற்றி தாடி பொண்டாட்டி, பாரு நான் வர அத்தைகிட்ட சொல்லிட்டேன், அவங்க நீ ஊற்றி தரவன்னு நினச்சிருப்பாங்க, அப்புறம் நீ ஊற்றி தரலான்னு வைங்க, ஒன்று தான் கிளிப்பாங்க. என் நேரம் எல்லாம் அப்படி சொல்லிட்டு அப்படி தோசை ஊற்றுறீங்க. தோசை ஊற்றி கொடுக்க அப்படியே சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்ருக்கான். எதுவுமே பேசவே இல்லை, ஏன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவீங்க அப்படின்றதுக்காக சைலண்டாக இருந்தால் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். இது எவ்வளோ அமிர்தமாக இருக்குது, என் பொண்டாட்டி கையால் தோசை, அப்பாப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டே இருக்கான். நீ ஊற்றி கொடுக்க அவன் நிறுத்தவே மாட்டான், சாப்பிட்டுட்டே இருக்கான். என்ன போதுமா, இன்னும் 2, இன்னும் எத்தனை நேரம் தின்னுவேன், அட்டுக்கு பணியாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போய் திட்டிகிட்டே இருக்கீங்க. சனியை வந்து தொலைஞ்சது பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கீங்க. அவனுக்கு நீங்கள் திட்டுறதெல்லாம் பெருசாக தெரியவே இல்லை, அவனோட சாப்பிட்டுட்டே இருக்கான். ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பானா. என்னடி நெய் ஊற்றி சொல்லியா? பாரு கரண்டி பறந்து வரும் சொல்லிட்டேன். சரி 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 நீ ஊற்று போதும் எனக்கு இந்த தோசையோட போதுண்ணே, இப்படி வா வழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோசையை ஊற்றி கொடுத்துட்டு போயிட்டு உட்காடுறீங்க. என்ன சாப்பிடல நீனு? அவங்க மாவே இல்லை, எங்கே சாப்பிட்றது? வந்துட்டான் அட்டுக்கு பணியாட்டம் அடுக்கி வச்சு தின்னுபிட்டு வந்து தோசை இல்லையா மாவு இல்லையான்னுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கதை சாத்திட்டு அப்படியே உட்காந்துட்டீங்க. துப்புன்னு அன்றைக்கி ஒரு மாறி இருக்கு. ஐயோ நிறைய தின்ட்டோமோ, வேறு மெல்ஸாக நல்லா சுட்டு கொடுத்தாளா, தின்னுப்பிட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே போயிட்டு அவளுக்கு கொத்து பரோட்டானா ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு. ஸோ அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு கதவை நாக் பண்ணுறான். எல்லாம் சனியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை என்ன என்ன உனக்கு தான் என்னது? இல்லை நீ சாப்பிடல, எனக்கு எந்த மெரு தவலை தூக்கிட்டு போறியா? இல்லை என்னப்போ எப்பாட்ட சொல்லுவேன், எம்மாட்ட சொல்லுவேன், என்ன பண்ணுவேன், தூக்கிட்டு மரியாதை போயிடு அப்படின்னு சொல்லிட்டு தும்முன்னு அப்படியே கதை சாத்துறீங்க. ஸோ அத்தை என்னண்ணா? இல்லை கொத்து பரோட்டா வாங்கிட்டு வர சொன்னான், கொடுத்துருங்க, வேலை இருக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான்.
ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு பசிக்குது, உங்களுக்கு பிடிக்கும், சாப்பிட்றீங்க. ஆனால் சொன்னே கிடையாது, வெக்கமே இல்லை, அவனா வாங்கிட்டு வந்தானே உங்களுக்குமே தெரியும். ஸோ சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போயிட்டு அப்படியே படுத்துட்டீங்க. உங்கள் வேலை அது இதுன்னு தான் பார்த்துட்ருக்கீங்க. டைம்ஸ்க்கு பார்க்குது. அடுத்த நாள் அவன் தான் கூப்பிட்டு போகிறான். நீங்கள் வாயே திறக்கல, அவன் மட்டும் பேசிகிட்டே இருக்கான். அவன் என்னன்னு கூட மதிக்கவே இல்லை. ஸோ அப்படியே காலேஜ் கூப்பிட்டு போய் விட்றான். திரும்ப வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வரான். பிக்கப் பண்ணுறதுக்கு அவன் மட்டும் வந்து ஒரு மாதிரி ஸ்டைலாக வந்து நின்றுட்டுருக்கான். பார்க்கவே பட்டும் பயங்கரமாக செம்ம அழகாக இருக்கான், மாசாக இருக்கான், ஒரு மாதிரி காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி அழகாக இருக்கான். ஸோ ஒரு டிஷர்ட்டு மேலே ஒரு ஷர்ட்டு பேண்ட்டு அப்படின்ற மாதிரி எப்படியும் வந்து நின்றுட்டுருக்கான். அப்படியே இங்கே உங்கள் காலேஜில் படிக்கிற பொண்ணுங்க எல்லாம் வந்து வெளில வருங்களா, அதுங்கெல்லாம் பார்த்து பார்த்து அப்படியே சைட் அடிக்குது. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் காமிச்சிட்ருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு போல் இருக்கு, ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டுருக்கீங்க, பார்த்துட்ருப்பீங்களா, அவன் தான் யாரோ ரூட் விட்டுட்ருக்கான், ஏதோ உங்களை இது பண்ணுறதுக்காக அவன் ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்கான் போல் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோடனே பொல்லாருன்னு ஒரு ஆடுறா. ஏய் எதுக்கடி அடிச்சா, என்னடா பண்ணிகிட்ருக்கா? இல்லை வெயிட் பண்ணிகிட்ருக்கான். உன்னை உன்னை கூப்பிட்டா? ஆ இது பாரு, ட்ராப் பண்ணுறான், பிக்கப் பண்ணுறான், இதுக்கிட்ட சாப்பிடிக்கிறியா? ஏய் இல்லை, இதுக்கப்புறம் நீ காலேஜுக்கு முன்னாடி நின்னு வையா, என்ன பண்ணுவோன்னு தெரியாது. சனிய என்னடா, நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டல, அப்புறம் என்ன? மரியாதை போயிடு. இல்லை மரியாதையாக போயிடுன்னு சொல்லிட்டேன். நான் காலேஜ் பஸ்ஸில் வந்துக்கிறேன், இதுக்கப்புறம் இங்கே நின்னு வையா, கல்லை எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கல்லெல்லாம் எடுத்துருப்பீங்க டக்குன்னு. மரியாதை போயிடு. பேசவே இல்லை. அவனும் எதுவும் பேசவே விரும்பலை. ஏன்னா நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, எல்லோரும் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவன் அப்படியே சைலண்ட்டாக அவன் மட்டும் போயிட்டான். அவன் ட்ரெஸ் எல்லாம் காமிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி நின்றுட்டு இருந்திருப்பான் ஸ்டைலாக. அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி சோகமே மயமாக அப்படியே போயிட்டுருக்கான். நீங்கள் மட்டும் போய் காலேஜ் பஸ்ஸில் ஏறி உட்காருங்க. அவங்க காலேஜில் இருக்கிற 3/4 பேருக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்படியே சைலண்ட்டாக போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஏதோ அசிங்கமான மாதிரி ஒரு ஃபீலு. அவன் எப்படி ஃபீல் பண்ணாலும் நீங்கள் யோசிக்கவே இல்லை, அந்த பாயிண்ட் ஆஃப் த வியூவில் நீங்கள் யோசிக்கவே இல்லை. அப்படி ஒரு பொண்ணு தான் நீங்கள். அப்படி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இங்கே வந்து அப்படியே வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் தான் இருந்துகிட்ருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, இதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. இப்போ தான் காலேஜில் அடிச்சிட்டு வரேன், அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நின்றுட்டுருக்கான். எங்கேயா சூடு சொன்னால் நின்றா தானே, சூத்தில் எங்கேயா உப்பு போட்டால் சாப்பிட்றானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறைச்சிட்டே போகிறீங்க. அவன் சிரிக்கிறான். அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி கோவத்தில் பண்ணணும்ல, அப்படி பண்ணிட்டு போகிறீங்க. டக்குன்னு அவன் பின்னாடியே வரான். என்ன பிரச்சனை உனக்கு? இல்லை உனக்காக. என்ன எனக்காக? சாரி சரி சாரி சரி சரி ஓகே, ஏதோ மூட் ஆஃபில் இருக்கேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வர கல்யாணம். நாளைக்கு இல்லை, நாளான்னைக்கு. இல்லை நாளைக்கு ரிசப்ஷன்லேயே நீங்கள் என்னோடய ஒய்ஃபு தானே? சரி அதுக்கு முன்னாடி சின்னதாக கிஃப்ட்டு ஃபஸ்ட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டல. அவனோட அப்படியே இல்லை நீ கட்டிக்கிட்டா வச்சுட்டு போன்னு சொல்கிறதே பெருசு, இல்லை நீ கட்டிக்கிட்டான்றதை நான் கேட்டுட்ருக்கேன் பார்த்தியா, போயிடு மரியாதையா. சரி ஓகே இதை ஃபஸ்ட் நைட்டில் கட்டுனேன், போயிடு மரியாதை போயிடு. இல்லை போயிடு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசவே இல்லை. அவன்கிட்ட அப்படியே சிரிச்சிட்டே போகிறான், ஒரு மாதிரி வெக்கப்பட்டு. சரி டைம்ஸ்க்கு பார்க்குது. அடுத்த நாள் ரிசப்ஷனில் உங்களுக்கு வரைச்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். என்ன தாண்டா பிரச்சனை? இல்லை இது உண்மையாக பொய்யான்னு? உண்மை தான் தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிள்றீங்க. வலிக்குது. ஏண்டி நீ தான் ஆக்சுவலாக கற்றணும், ஆனால் நான் கத்திட்டுருக்கேன் பார்த்தியா. நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. எல்லாருக்கும் அப்படி ஈன்னு பல காமிச்சிட்டு அப்படி நின்றுட்டு ரிசப்ஷன் அப்படியே முடியுது. அன்றைக்கி நைட்டு அப்படியே சோகமே மயமாக அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே அதாவது டெரஸில் வந்து அப்படியே பார்க்குறான். பேபி 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 என்ன தாண்டா பிரச்சனை? இல்லை என்ன ஒன்றும் இல்லை, என்னன்னு கேட்டேன். ஒரு மாதிரி இருக்கு, இப்போ என்ன வேணும்? இல்லை அது என்னன்னு தெரிலனா போ. பேபி என்னன்னு கேட்டால் பதில் சொல்லிட்டு போயிடு மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிட்டுன்னு இருக்கீங்க. சரியான சிட்டு மூஞ்சி. எனக்கே வெறுப்பாகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். இல்லை இன்னும் ஒரு மூட் செட் பண்ண விட ஒரு நிமிஷம், எதை போய் பேச வேணாம், நான் பேச மட்டும் கேளு. இப்போ மட்டும் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? ஐயோ கட்டையே போடாது பேபி, நான் மண்டையில் எடுத்து கட்டையை போடுறதுக்குள்ளே பேசிட்டு போயிடு.
சரி 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 ஓகே 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 இதை ஓப்பன் பண்ண ஏன் ஓப்பன் பண்ண தெரியாதா? ஐயோ என்ன பேபி உன் கையால் ஓப்பன் பண்ண, ஏன் உன் கையால் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகாதா? ஐயோ கொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குதிக்கிறான். சரி 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 ஓகே, என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் தான். சரி உன் கையால் இப்போ நீ ஓப்பன் பண்ணு, அவ்வளோதான், வேறு எதுவும் பேசாத. நான் எதுவும் பேசல. கொடு அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டு போய் ஓப்பன் பண்ணுறீங்க. ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. என்னது இது? ஓப்பன் பண்ணு பேபி. கட்டு போகுது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க சைலண்டா. என்ன இருக்குது இதில்? இல்லை ஓப்பன் பண்ண இன்னும் 2 கவர் தான், இன்னும் ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பிரிக்க பிரிக்க வந்துகிட்டே இருக்குது. என்ன தாண்டா வச்சு தொலைகிற? சொல்லி தொலை. எனக்கு ஒன்றும் இந்த சர்ப்ரைஸ் என்ஜாய் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. நீ ஒரு மயிரும் அதில் இருக்காது. பேபி ஓப்பன் பண்ண ப்ளீஸ். திரும்ப அப்படியே பொறுமையாக அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் மறைச்சிட்டு தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கீங்க. அது சிரிச்சிட்டே தான் பண்ணேன் பேபி. என்ன இல்லை கேட்கல? இல்லை ஓப்பன் பண்ணு. பிரிக்கிறதே பெரிய விஷயம், எல்லாரும் சிரிப்பு வர எதிர்பார்க்கணுமா? டேய் வாயை மட்டும் சும்மா ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயை மட்டும் அப்படியே வாயில் கையை வச்சுட்டு அப்படி நின்றுட்டுருக்கான் சைலண்டாக. அவங்கள பார்த்துட்டு நீங்கள் அப்படியே பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக அப்படி சிரிப்பு வராது. ஃபார் த ஃபஸ்ட் டைம் அவனை பார்த்தோன்னே ஒரு மாதிரி சிரிப்பு வருது. ஸோ அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. என்ன பேப்பர் இது பாரு? என்ன பேப்பர் இதுன்னு கேட்டேன். ஓப்பன் பண்ணி பாரேன். ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா காலேஜுக்கு வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து எழுதி வச்சுருக்கான். யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணுற நீ? இல்லை பாரு. இல்லை பேபி நீ உள்ளே ஓப்பன் மரியாதை போயிடுறா, கல்யாணத்தை எடுத்துகிட்டு சொல்லிட்டேன். அவன் எதுவுமே பேசவே இல்லை. இல்லை பேபி போயிடு, மரியாதை போயிடு. சே அப்படி சொல்லிட்டு அவன் மூஞ்சில் அப்படியே தூக்கி விட்டு எரிஞ்சிட்டிங்க. அவன்கிட்ட அதை எடுத்து வச்சுட்டு பேபி ஃபுல்லாக பார், ஃபோனை போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்டாக உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஏனே தெரில, உங்களே அறியாமல் அப்படியே கண்ணில் தண்ணி வருது. என்னடா நடக்குது நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. பிடிக்கவே இல்லை அவனை, பட் ஆனால் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க, அதையும் தாண்டி ஓகேன்னு சொன்னோம். இப்போ என்னன்னா என்னோடய லைஃப்லேயே அவன் கை வைக்கிறான், என்னோடய கரியர்லேயே கை வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கோவமாக இருக்குது. ஸோ அப்படியே அழுதுட்ருக்கீங்க. அடுத்த நாள் காலையில் கல்யாணம். அழுது ஒரு மாதிரி மூஞ்சில் வீங்கி போயிடுச்சு போல இருக்குது. இங்கே வந்து ஆரம் வந்து உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறான். தயவாக செஞ்சு எதுவும் பேசாத, உங்ககிட்ட பேசுகிறது கூட நான் விரும்பவே இல்லை, பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சைலண்டாக இருக்கீங்க. இல்லை கழுத்தில் தலை கட்டவா? இல்லை இப்போ கட்டான்னு சொன்னால் அப்படியே கட்டா போயிடுவியா நீ? இல்லை பேபி அது எப்படி? அதான் தெரியுதுல்ல, கட்டி தொலை அப்படின்னு சொல்கிறீங்க. சிடுன்ட்டு சைலண்ட்டாக. மற்ற எல்லாருக்கும் அது தெரியல. கட்டுறான். கட்டும்போது அப்படியே முகத்தை பார்க்குறான். கோவமாக இருக்கீங்க, நல்லா தெரியுது. பேபி கொஞ்சமாக சரியா ப்ளீஸ், இது இந்த மூமெண்ட்லாம் வராது, வாயில் நல்லா வருது. இல்லை என்ன சிரிக்கிறோம் அவ்வளோதானே? சிரிக்கிறேன் இல்லை நீ அப்படியே நார்மலாக வச்சுக்கோ மூஞ்ச, பார்க்க சைக்கிள். ஆனால் நீ சொல்கிற பார்த்தியா? பேபி கொஞ்சம் ப்ளீஸ், எனக்காக இல்லைனா உங்கள் அப்பா அம்மாக்காக வேறு வழி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்படியே இப்போது கல்யாணம் நடக்குது. லைஃப்பில் வந்து சிடுமூஞ்சி சிரிச்சு தரணும் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அழுமூஞ்சா கூட இருந்தலாம், ஆனால் சிடுமூஞ்சா இருக்கவே கூடாடா, மாற்றிக்கோங்க. அப்படியே இப்போது அந்த ரிச்சுவல்ஸ்லாம் அப்படியே கிராஸ் ஆகுது. அவனும் சைலண்ட்டாக இருந்துகிட்ருக்கான். இவளும் வந்து சைலண்ட்டாக அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கெலாம் போயிட்டு ரிச்சுவல்ஸ் அதுன்னு சொல்லிட்டு முடிஞ்சதும் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே ஆரம் வந்துட்டு பேபி பேபி வந்துடுச்சு சனிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சனின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவன் காலையில் விழுது. இல்லை உனக்கு நைட்டே கிஃப்ட் கொடுத்தல, நீ பார்க்கவே இல்லை, நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்துட்டு முறைக்கிறீங்க. இல்லை அது என்னன்னு போதும் நிறுத்துறியா? என்னன்னு நிறுத்துறியான்னு சொல்லிட்டேன். எதுக்கு பேபி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு டோர் லாக் பண்ணிட்டு அப்படியே உங்ககிட்ட வரான். இப்போ என்ன பிரச்சனைடா? கல்யாணம் பண்ணிட்ட, நைட்டு எல்லாமே கண்டிப்பாக பண்ணுவேன், பண்ணா விட்டுருவியா என்ன? நைட்டு ஏதாவது உனக்கு நடக்கணும்னா வாயை மூட்டி இப்போ வெளில போ. இல்லைன்னு பையன், நைட்டில் லைஃப்பில் எப்போவும் உனக்கு எனக்கு எதுவுமே நடக்காது. எனக்கு கொஞ்சம் அதுக்கு ரெடியாகும் டைம் கொடு போ. எப்படியும் உன் வீட்டில் இருக்கவங்க விட மாட்டாங்க, என் வீட்டில் இருக்கவங்க நான் புரிஞ்சுக்க மாட்டாங்க. உன் கூட தான் எல்லாம் நடக்கணும், உன தான் சச்சு போகணுன்னு இருக்கு. போறியா? சரி
ஒரு 10% கூட என்ன உனக்கு பிடிக்கலையா? இப்போ என்ன கேட்குற? கல்யாணம் பண்ணிட்ட, வேணான்னு சொன்னால் போயிடுவியா? அதுக்கு வாய்ப்பில்லை. வேறு ஏதாவது சான்ஸ் இருந்தால் கூட. அது எப்படி? எப்போ பாரு இழிச்சிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கா. ஸோ அப்படியே பார்த்து நின்றுட்டே இருக்கான். இல்லை, உனக்கு அந்த 10% கூட உனக்கு பிடிக்கலன்னு கேட்டேன். பிடிக்கல இப்போ என்னன்ற? இந்த தாலியை கழிச்சிட்டு போயிடுவியா? தயவுசெஞ்சு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியில் கை வைக்கிறீங்க. வேண்டாம் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் மட்டும் அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்டு, லெட்டர் சம் பேப்பர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது, பட் அதை நீங்கள் பார்க்கவே இல்லை, கடுப்பாகுது. அதை அப்படியே தும்முன்னு வச்சுட்டு நீங்கள் மட்டும் உட்காந்துட்ருக்கீங்க. நான் வந்துட்டு சொல்லியும் திரும்ப நீ கொடுக்குறல்ல, நைட்டு என்கிட்ட வந்துடுறா தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் மட்டும் உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே பார்த்துட்டு வெளில போயிட்டான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நைட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு அட்வைஸ் மாதிரியே அப்படியே புரிஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் எதுவுமே காதில் வாங்கவே இல்லை. நீங்கள் மட்டும் அப்படியே ரெடி ஆகிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே பாரு, திமிழ் மேலே உட்காந்துருக்காதானே, அங்கே போயிட்டு உன் மூஞ்செல்லாம் காமிச்சிட்ருக்காத, சும்மா அடங்கி போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறீங்க. அப்புறம் அவன் ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி இது பண்ணானா, கொஞ்சம் அடங்கி போ, தேவையில்லாமல் ஏதாவது அவனை பேசிட்டு கத்திகிட்டே இருக்கிறது. ஏதாவது இங்கே வேணாக்கி நான் அவன்கிட்ட சொன்னேன், காலைல செக் பண்ணுவேன். சரி, நான் எதுவும் பண்ணல, என்ன சொல்கிறானோ கேட்டுக்கிறேன், போதுமா? சரி. என்னம்மா அவன் பிரச்சனை? இல்லடி, அவன் என்ன தான் கொஞ்சம் அப்படி பொறுக்கித்தனமாக தெரிஞ்சாலும் நல்லா பையன்டி, ஃபிட்ராதடி, அவன் மனசு நோக்கிற மாதிரி நடந்துக்காதானே. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு பாலை அப்படி சொம்ப எடுத்துகிட்டு இப்படி பொறுமையாக அப்படி நடந்து போகிறீங்க. ரூம்குள்ளே போகும்போது அப்படி வேகமாக போயிட்டு இப்படி டோர் அப்படி லாக் பண்ணிக்கிறீங்க. அவன் அங்கே தான் உட்காந்துட்ருக்கான். தா இல்லை என்னடா தானே வாங்கி குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்துட்டு நீங்கள் மட்டும் போய்ட்டு இந்த ஜுவல்ஸ் எல்லாமே அப்படியே கழட்டி கட்டி அப்படி வைக்கிறீங்க. அவன் பார்க்குறான். ஸோ அப்படியே அந்த பால் அப்படியே குடிச்சிட்டு, இதோ பேபி எனக்கு தாவல் இல்லை, நான் வாய் வச்செல்லாம் குடிக்கல, எப்படி குடி, தாவல்னு சொல்கிறேன்ல. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே பாய் எடுத்து போட்டு கீழே அப்படியே படுக்கிறான். என்ன பண்ணுற? இல்லை மேலே படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன், குட் நைட் அப்படி சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு அவன் மட்டும் படுத்துட்டான். நீங்கள் பார்க்குறீங்க, அவன் இப்படி பண்ணுவோம் நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இல்லை எனக்கு புரியல, இந்திரிய மேலே என்ன பேபி? இரு லைட் ஆன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆன் பண்ணிட்டு, என்ன எதை ஹெல்ப் பண்ணுமா? என்ன பண்ணுற எனக்கு புரியல. இல்லை தூக்கம் வருது, நான் தூங்குறேன், நீ பட. காலேஜ் வர போகணும்ல, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் படுத்துட்டான். ஒரு நிமிஷம் நில்லுன்னு. என்ன பேபி, என்ன ரெடியாக இருக்கியா அப்படி சொல்லிட்டு கிட்ட வரேன். நில்லு, மரியாதை நில்லு. அதானே பார்த்தேன், புத்தி சிம்பத்தி க்ரியேட் பண்ணி கிட்ட வரலான்னு பார்க்குறேன். அதான் நான் சொன்னேனே, எனக்கு இப்போ தோணலை, போ கீழே படு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போய்ட்டு பெட்டில் படுத்துட்டு இருக்கீங்க. அவன் கீழே படுத்துட்டான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்குறீங்க, அவன் இல்லை. என்ன கோணும் ஏதோ பண்ணுது அப்படி சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்க. உங்கள் அம்மா வந்து நீங்கள் வந்தோடனே இப்படி செக் பண்ணுறாங்க. என்னடி அப்படி இப்படி போனே அப்படியே வர எனக்கு உடம்பு முடியல, தூக்கம் வருதுன்னு நான் தூங்கிட்டேன், அதுக்கு முன்னாடி அவன் தூங்கிட்டான், எல்லாம் நடக்கும், வெயிட் பண்ணு. சும்மா இது பாரு ஒயினு, உனக்கு அவ்வளோதான், இன்றைக்கி நைட்டு எல்லாம் நடக்கணும், புரியுதா? அம்மா புரிஞ்சுக்கொடி, சும்மா கல்யாணம் ஆகிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு உங்களை எதுவும் மூணு திட்டிக்கிட்டே அவங்க மட்டும் போகிறாங்க. நீங்கள் வந்து அசோசியன் அப்படின்ற மாதிரி காலேஜுக்கு அப்படியே ரெடி ஆகிட்டு நீங்கள் வரீங்க. அவன் அப்படியே கரெக்டாக ரெடி ஆகிட்டு வண்டியில் நின்றுட்டுருக்கான். திரும்பிட்டு அதானே பார்த்தேன், என்ன பிடிச்ச ஏழ்ரை எங்கடா போச்சுன்னு பார்த்தேன், கடைசியில் அங்கே தான் சுற்றிட்டுருக்க போல் அப்படின்ட்டு மேலே அப்படியே ஏறிட்டு, போ பேபி நல்லாயிருக்கு, மஞ்சள் தாலி, எனக்கு பிடிச்ச சாரி, ஏதோ பண்ணுது, போறியா? போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் போகிறான். எங்கே காலேஜுக்கு இது கிடையாது, ஆனால் நம்ம இப்போ காலேஜ் போகல பேபி, நிறுத்து, வண்டி நிறுத்துறா. இல்லை ஏன் வண்டி நிறுத்துன்னு சொன்னேன். இல்லை பேபி, இல்லை எனக்கு புரியல, உனக்கு கல்யாணம் பண்ணிட்டா நான் காலேஜ் போகக்கூடாதா? அப்படி பேசாத,
அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி மூச்சுன்னு அப்படியே கத்திட்டுருக்கீங்க. அடுத்த நிமிஷம் அவன்கிட்ட பேசவே இல்லை. திட்டிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே அவுட் பஸ் பிடிச்சிட்டு நீங்கள் மட்டும் போயிட்டீங்க. ஷோ, பேசவும் விட மாட்றா, பேசுகிறதே கேட்க மாட்றா, என்ன தான் ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் வந்து உங்கள் காலேஜ் முன்னாடி அப்படி நின்றுட்டுருக்கான். காலேஜ் முடிகிற வரைக்கும் அங்கே நின்றுட்டுருக்கான். ஸோ நீங்கள் காலேஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மட்டும் வரீங்க, பார்க்குறீங்க அவன் என்னென்னலாம் பண்ணுவான் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் மட்டும் சைலண்ட்டாக வந்துட்டு வண்டியில் ஏறிங்க, போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருக்கான். ஸோ அப்படியே நைட்டு வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து ஆரமோட அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க. அப்படியே கொஞ்சம் கிச்சன் ஒர்க்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டு ஒரு மாதிரி டயர்ட் அப்படி மேலே போகிறீங்க. அவன் உட்காந்துட்ருக்கான். ஹாய் பேபி, குட் நைட். குட் நைட். இங்கே கீழே படுக்கலையா? அது நீத்து, அது இன்னைக்கு கீழே படக்குன்னு தோணலை பேபி, வா ஒன்று சேரேன் அப்படி சொல்லிட்டு டோர் லாக் பண்ணிட்டு, இதை பாரு, நேற்று கூட எனக்கு ஒரு மைண்ட் செட் இருந்தது, பூனா போகுது அது இதுன்ட்டு, ஆனால் எனக்கு சுத்தமாக இல்லை, விட்டுரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படி கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு ஜடலாம் வந்து ஒரு மாதிரி டைட்டாக இருக்கிறதெல்லாம் லூஸாக போட்டு பின்னி போட்டு அப்படி நீங்கள் வரீங்க. பேபி அப்படி சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி பேக்கப் பண்ணிக்கிறான். தூ மேலே கை வச்ச அவ்வளோதான். என்ன பேபி புருஷன் இதை கூட இல்லைனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படி ஹக் பண்ண. தள்ளிப்போ முறையே தள்ளிப்போ, அடிச்சிருண்டா நான். சரி அடி, உனக்குலாம் உரிமையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கட்டிப்பிடிக்கிறான். என்ன பண்ணுற? அடிச்சிருவேண்டா நான், மறைய போயிடு, போட தள்ளிப்போடா அப்படி சொல்லிட்டு திட்டுறீங்க. அவன் திரும்ப வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். இதை பாரு, திட்ட வராத, திட்ட வந்தால் அவனை என்ன பண்ணணும் தெரியாது சொல்லிட்டேன். அது இதுன்னு சொல்லிட்டு உங்கள் வாயெல்லாம் குளறி ஒரு மாதிரி நீங்கள் அவனை தள்ளி விடுறீங்க. டக்குனு உங்களை வந்து வாலில் அப்படி பின் பண்ணி, என்னடி இதை பாரு லவ் பண்ணுறேன், உனக்கு கொஞ்சம் கூட தோணலை உனக்கு, பின்னாடி சுற்றி வரான்னு கூட மறைக்கிறீங்க. ஆமாம், மறைச்சு அப்படி சொல்லிட்டு கிட்ட அப்படியே லிப்பு கிட்ட வரான். நீங்கள் அப்படியே அவனோட ஷர்ட் அப்படியே பிடிச்சிட்டு இதுக்கு மேலே கிட்ட வந்தான்னு வையன், என்ன பண்ணுவேன்? ஒன்று நீ மட்டும் இப்போ என்னை தட்டி விட்டு தள்ளி விட்டுன்னு வையன், அப்படியே வெளில போயிட்டு நான் மட்டும் சொல்லுவேன். என்னன்னு சொல்லுவேன்? எல்லாமே சொல்லுவேன். ஓகே உனக்கு? அப்படியே அவன் ஷர்ட்லேருந்து அப்படியே கை எடுத்துறீங்க. அப்படி சொல்லிட்டு உங்கள் 2 கையும் அப்படியே பிடிச்சி செவத்தில் எப்படி ஹிட் பண்ண அப்படி இருக்கும், வால் எப்படி பின் பண்ண மாதிரி, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பின் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி முத்து கொடுக்க வரான். நீங்கள் அப்படியே கண்ணை மூடுறீங்க. கண்ணை தர, எனக்கே பிடிக்கலன்னு சொல்கிறேன், நீ கண்ணை தர அப்படி சொல்லிட்டு உங்களை கண்ணை திறக்க சொல்கிறான். நீங்கள் ஆனால் கண்ணை திறக்க மாட்டீங்க. சரி ஓகே விட்டான் அப்படி சொல்லிட்டு உங்களை விட்டான். கிட்ட வந்து உங்கள் லிப்பு கிட்ட வரைக்கும் வந்துருப்பான். உங்களுடைய உங்களோட மூச்சு கத்தவும் அப்படியே பக்கத்தில் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே விட்டுட்டான். நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஏய் என்ன ஓ விட்டேன் அப்படியே நின்றுட்டுருக்கா, என்ன வீணுமா? ஏய் கிட்ட வந்துடாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் ஒரு மாதிரி மூச்சு பேச்சே இல்லாமல் இருப்பி நீங்கள் மட்டும் போய் படுத்துட்டீங்க. லெட்டர் என்ன பார்க்கலையா திரும்ப? சரி ஓகே, உனக்கு விருப்பம் இல்லை இப்போ, கரெக்டாக? எனக்கு விருப்பம் இல்லை. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே அவன் போயிட்டான். அவன் ரூமில் கூட படுக்கல, டெரஸ் போயிட்டான். அப்படியே டைம்ஸ்க்கு பார்க்குது. அடுத்த நாள் காலையில் நீங்கள் மட்டும் காலேஜ் கிளம்புறீங்க, பார்க்குறீங்க, ஆனால் காணோம். பைக்கில் அவன் நின்றுட்டுருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பைக்லேயுமே இல்லை அவன். எங்கே போச்சு காணுமே, எல்லோரும் பைக் எடுத்துகிட்டு நின்றுருக்கோம் அப்படின்னு சொல்லி திரும்ப உள்ளே வந்து பார்க்குறீங்க. அவன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். என்ன ட்ராப் பண்ணுற மாதிரி இல்லையா? இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. இல்லை எனக்கு புரியல, என்ன வேலை இருக்குது? ஒரு இன்டர்வியூ போகிறேன், அதனால். பரவாயில்ல, நீனும் உருப்படியாக திருந்துறதுக்கு ஊசிச்சிருக்கேன், சந்தோஷம். நான் காலேஜ் பஸ்லேயே போய்க்கிறேன். இனிமே ப்ளீஸ் இந்த ட்ராப் பண்ணுறேன் பிக்கப் பண்ணுறேன் வராதானே அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போயிட்டீங்க. அவன் அப்படியே சிரிச்சிட்டு அவன் மட்டும் சாப்பிட்டுட்டு அவன் மட்டும் அப்படியே போயிட்டான். உண்மையிலுமே அவன் இன்டர்வியூ தான் போகிறான் போல இருக்குது. பட் ஆனால் அவனுக்கு லேட்டாக தான், ஒரு 10 o'clock மேலே தான் அவனுக்கு இன்டர்வியூ. பட் நீங்கள் ஒரு மாதிரி நைட்டு பேசியிருப்பீங்கள்ல, அதனால் அவன் அப்படியே சைலண்டாக இருந்துகிட்ருக்கான். அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஒரு 2-3 days அப்படி தான் ஸ்கிப் ஆகும். இப்போ ஆரமும் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் ஒரு பக்கம் அப்படியே காலேஜ் போயிட்டுருக்கீங்க, அவன் ஒரு பக்கம் அப்படியே வேலைக்கு போயிட்டுருக்கான். சும்மா ஒரு ஜூனியர் லெவலில் தான் அவன் ஏதோ போயிட்டுருக்கான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. நீங்களும் அவனும் வந்து மீட் பண்ணிக்கிறது பேசிக்கிறதுன்றது ரொம்ப ரேராக இருக்கும்.
சும்மா எப்போ பாரு அவனை பார்த்து கத்திக்கிட்டே இருப்பீங்க. பட் அவனை பார்த்து கத்தவும் முடியல. என்னன்னு தெரில. ஒரு மாதிரி கத்தி கத்தி ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கிற ஒரு பொண்ணு திடீர்னு வந்து சைலண்ட்டாகவே இருந்தால் எப்படி இருக்கும்? உங்களுக்கே ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆஃபீஸ்லேருந்து இப்போ வந்திருப்பான் போல இருக்குது. அவனை பார்க்குறீங்க. உங்களோட லேட்டாக தான் வரான். ஸோ அப்படியே நீங்கள் தான் சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க. போதுமா? போதும். என்ன டயர்டாக இருக்கே என்ன? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் சாப்பிட்டு அவன் மட்டும் எந்திரிக்கிறான். ஏய் இந்தா என்னது? பூந்தி சாப்பிடு. இல்லை வேண்டாம். ஸ்வீட் பூந்தி. இல்லை வேண்டாம். செஞ்சது நான். நான் செஞ்சேன். சாப்பிடு. இல்லை. ஓ வேண்டாம் நான் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு போகிறா. இல்லை நான் சாப்பிட்றேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுக்கிறான். ஸோ அப்படியே சைலண்டாக உட்காந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்ன ஆஃபீஸ்லாம் ரெகுலராக போகிற, சாப்பாடெலாம் கட்டிட்டு போறியாமே? ஆமாம், கல்யாணம் ஆகிடுச்சி, அப்புறம் சேவிங்ஸ் அது இதுன்ட்டு இருக்கும்ல, அதனால தான். அக்கறைலாம் இருக்கோ? ஏன் எனக்கு என்ன அப்படி சும்மா பொறுக்கித்தனமாக சுற்றிட்டே இருப்பான்னு நினச்சிட்டு இருந்தேன் என்ன? நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை, சைலண்டாக அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. போதுமா என்ன வேணுமா? இன்னும் இருக்காண்ணா? இருக்கு, எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு கப் அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. சாப்பிட்டுட்ருக்கான். எதோ தெரில, அப்படியே உங்களை ரசிச்சுட்டே அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். என்ன? இல்லை தெரில அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டே சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ நீங்களும் அப்படியே பார்த்துட்ருக்கீங்களா? உங்களை ஏரியாமல் அப்படியே அவனையுமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே அவன் உங்களை பார்க்க, நீங்கள் அவனை பார்க்க அப்படின்ற மாதிரியே கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்ருக்கு. நீ சாப்பிட்டியா? இல்லை. என்ன இவ்வளோ நேரம் சாப்பிடாது? என்ன அக்கறையா? சரி ஓகே சாப்பிடு. இந்த தோசையை ஃபுல்லாக சாப்பிட்டேன். எனக்கு இனிமேல் ஊற்றும், நான் போய் சாப்பிட்டுக்கிறேன், நீ போய் படுப்போ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா. இரு நான் ஊற்றி தரேன். ஒன்றும் தேவையில்ல, நான் நல்லா ஊற்றுவேன்டி, உட்காரு, நான் ஒன்றும் பண்ணல, தோசை ஊற்றி தரேன், நீ சாப்பிடு ஜஸ்ட். சரி போ, எனக்கும் நின்றுட்டு கிடக்க கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அவன் தோசை ஊற்றி கொடுக்குறான். நல்லா தான் சொல்கிறான், சூப்பராக இருக்குது, நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 தோசை சேர்த்து சாப்பிட்டுட்ருக்கீங்க பாரா. தோசைலாம் நல்லா தான் சுட தருது போல். வாய் ஆனால் சரியான வாய் ரவுடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. போதுமாடி, ஒரு முட்டை தோசை? எனக்கு எதுவும் தேவையில்ல, போதும் அப்படி சொல்லிட்டு அப்படி எழுந்திருக்கீங்க. வாயை தொடக்கவே இல்லை பாரு அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட எதுவுமே இல்லையா? ஷர்ட்டால் அப்படியே அவனோட காலர் இருக்கும்ல, அவன் கிட்டே வந்துட்டு காலரால் அப்படி தொடச்சி விட்றான். என்ன? இல்லை வாய் தான் துடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய் தொடச்சி விட்றான். அவனோட ஸ்மெல் அப்படியே ஒரு மாதிரி, அவன் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கவே இல்லை, அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். அவனோட ஒரு மாதிரி அந்த ஸ்வெட்டோட ஸ்மெல்லு எதுவும் தெரில, ஒரு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி நான் தொடச்சிக்கிறேன் தள்ளு. ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் மட்டும் கேஸில் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு மட்டும் போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பின்னாடி ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் போய் தூக்கிட்டு போயிட்டுருக்கீங்க. முன்னாடி போகிறான். ஸோ கதை ஓப்பன் பண்ணி லைட்லாம் ஆன் பண்ணிட்டு அவன் அப்படியே டையெல்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஷர்ட்டில் அப்படியே கழட்டுறான். அவன் ஷர்ட்டை கட்டினது அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபார் ஃபஸ்ட் டைம் என்னன்னு தெரில, நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்துகிட்ருக்கீங்க. என்ன? இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் போய் உட்காடுறீங்க. ஸோ அவன் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறான். என்னன்னு தெரில, அவனே பார்த்துட்ருக்கீங்க. என்ன ஒரு மாதிரி எனக்கு தான் அப்படி தெரியறானா? இல்லை ஒன்று பார்க்காத அப்படி சொல்லிட்டு அப்படி சைலண்ட்டாக அப்படி இருந்துகிட்ருக்கீங்க. அவன் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படி கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு அப்படியே வந்து படு. ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுக்கிறீங்க. அவனும் அப்படியே படுத்துட்டு அப்படியே ஏதோ ஃபோன் அப்படியே பார்த்துருக்கான். படுக்கலையா? இல்லை நான் படுத்துட்டேன். கண்ணை முழு தூங்கலையான்னு கேட்டேன். இல்லை இப்போ தூங்கணுமா? நான் நாளைக்கு எனக்கு ஆஃபு. இல்லை எனக்கு புரியல, நாளைக்கு எனக்கு லீவ்டி. அதான் லீவுனா இப்போ தூங்கக்கூடாதுன்னு சொல்லிச்சானே? சரி பண்ண தூங்கணுன்றியா? சரி தூங்காத போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி படுக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படுத்துட்டான். பேக் போஸு இப்படி உங்களையே பார்த்துட்ருக்கான். என்ன? இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ சைலண்ட்டாக இருந்துகிட்ருக்கான். என்ன? இல்லை தெரில, ஒரு மாதிரி பக்கத்தில் படுத்தா நல்லாயிருக்கும் தோணுது. நான் பர்மிஷன்லாம் கேட்க மாட்டேன், உனக்கே தெரியும், ப்ளீஸ். ஆனால் எனக்கு தோணலை. விடு அப்படி சொல்லிட்டு திரும்பி படுத்துட்டீங்க. அவன் அப்படியே யோசிக்கிறான்.
இப்படி டக்குன்னு வந்து கட்டி பிடிச்சிட்டு என்ன பண்ணுற? இல்லை என் பொண்டாட்டி நான் எதுக்கு பர்மிஷன்லாம் கேட்கணும், அதான் தள்ளி போயிடு, மறையே தள்ளி போயிடு, ஃப்ளவர் வைஸ் எடுத்து மண்டி உடச்சிருவேன், நீ உடச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கட்டி பிடிச்சிக்கிறான். அவனோட மூச்சு கற்று அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு ஏதோ பண்ணுது. ஸோ அப்படியே சைலண்ட்டாக இருந்துகிட்ருக்கீங்க, கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருக்கீங்க. அதுக்கு மேலே உங்களால் தாங்கவே முடியல, ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது உங்களுக்கு. ஸோ அது அது என்ன ஃபீல்னே உங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி ஃபீல் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் லைஃப்பில் ஃபீல் பண்ணதே கிடையாதா? ஸோ டக்குன்னு அப்படியே தள்ளிவிட்டீங்க. என்னடி மறைய தள்ளி போய்டு, எனக்கு பிடிக்கல. இல்லை பிடிக்கல, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டான். ஸோ அப்படி தான் போகுது. ஒரு மாதிரி நீங்கள் சிடுன்னு இருக்க, அவன் வந்து கொஞ்சம் பொறுத்துட்டு போக அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்படி ஒரு 1 மந்த் கிட்ட அப்படியே கிராஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ தான் நீங்கள் தலை செய்யும்போது அந்த பேப்பர் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, அந்த டேபிள் மேலே இருந்துகிட்ருக்கோம். இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, பார் இது என்ன தூக்கி கூட போடலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து நீங்கள் தூக்கி போடுறதுக்காக அப்படியே தூக்கி போடுவீங்களா, அது ஓப்பன் ஆகுது. லாஸ்ட்டில் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்ன எனக்கு கவர்மெண்ட் ஜாப்னு எதுக்கு இதெல்லாம் மென்ஷன் பண்ணி ரிசைன் லெட்டர் எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அப்படியே படிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. கிளம்பிட்டு என்ன கிளம்பலையா? கிளம்பிட்டேன். என்னது இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதான் நீ படிக்கக்கூட இல்லையா, அப்புறம் என்ன விடு அப்படி சொல்லிட்டு அவன் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டை அப்படியே பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு சட்டையை பிடிச்சோன்னா அவனோட இடுப்பு சட்டை எல்லாம் முன்னாடி வந்து பட்டன் போட்டுருக்க அந்த 1/2 அப்படியே கையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும்ல, அது அப்படியே பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு அப்படியே என்னடி ஏண்டா அது படிச்சியா? படித்தேன். அதில் என்ன எனக்கு கவர்மெண்ட் ஜாப்லாம் எதுவும் சொல்லிகிட்ருக்க? உனக்கு ஆர்டர் வாங்கி வச்சுருக்கேன். என்ன? நீ தான் படிக்கவே இல்லை, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா? ஆர்டர் கூட வாங்கிட்டான் அப்படி சொல்லிட்டு அவன் ட்ராவிலேருந்து அந்த ஆர்டருடைய லெட்டர் வந்து அப்படி எடுத்து வச்சுருக்கான். இது எப்போ? எனக்கு தெரியும் நீ டிஎன் போர்டுக்கு சேம் டைம் சென்ட்ரல் போர்டுக்கெலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கான்னு. என்னால் முடிஞ்சது இது மட்டும்தான். உனக்கு டீச்சிங் ஃபீல்ட் ரொம்ப பிடிக்கும், கொடுக்கும்போது பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினச்சேன், அதான். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாயடிச்ச மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. பாரு, இல்லை இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டினேன்? ஏடா உனக்கு இவ்வளோ பைசா? எப்படியும் 30-40 லட்சம் கேட்டுப்பானுங்களே. கேட்டானுங்க தான். என்னடா பண்ண? திருநியா ஏதாவது என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. எதுக்குள்ளே கத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் வாய் மூடிட்டான். என்னடா பண்ண? வாயிலேருந்து கேடு, என்ன பண்ண? ஏதாவது திட்டுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஸ் கிட்டே இருக்கிற அந்த ஷர்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. அவன் அப்படியே உங்களை ஹக் பண்ண மாதிரி இப்படி ஹக் பண்ணிட்டு தான், ஓகேங்களா, ஹக் பண்ண மாதிரி இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒன்றும் பண்ணல, என்னோடய சொத்தை நீ விற்றுட்டேன் அவ்வளோதான். என்ன? என் பங்கு தான். யார் கேட்டு? நீ சம்பாரித்து கொடுக்க மாட்டியா? நீ சம்பாரித்து கொடுக்க மாட்டியா? வீட்டில் தெரியுமா? தெரியும். எப்படா? தெரில. சரி தமாச்சா கிளம்புறா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி லிப்பு கிட்ட மொத்தம் கூட வந்திருப்பான். பட் ஆனால் நீங்கள் பேசினது அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு மாதிரி ஃபோர்ஹெட்டில் அப்படியே மொத்தம் வச்சுட்டு அப்படியே அவன் மட்டும் போயிட்டான். அப்படியே நின்றுட்டுருக்கீங்க, எதுவுமே பேசவே இல்லை. அவன் கட்டி பிடிச்சிட்டு எப்படி எந்த பொசிஷனில் விட்டு போயிருப்பானோ அதே பொசிஷனில் அப்படியே அசையாமல் நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே ஒரு மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நீங்கள் இன்றைக்கி காலேஜ் போகவே இல்லை, அந்த லெட்டரோடு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. லெட்டரை பார்க்குறீங்க, அப்படியே உங்களுக்கும் அவனுக்கு கல்யாணம் நடந்திருக்கும்ல, அந்த ஃப்ரேம் அங்கே மாட்டியிருக்கோம், அதை பார்க்குறீங்க, அந்த லெட்டர் பார்க்குறீங்க. அப்படியே எனக்கு டே போயிருக்கும். அன்றைக்கி அவன் வந்து பார்க்குறான், லைட்லாம் அணைஞ்சு போயிட்டு ஒரு மாதிரி ரூமே இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஓ டெரஸில் இருக்காளோ அப்படி சொல்லிட்டு லைட் ஆன் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் அவன் வர மாதிரி அப்படியே வரான். என்ன லைட்லாம் ஆஃப் பண்ணி போட்டு நீ மட்டும் உட்காந்துட்ருக்க? இல்லை ஒரு நிமிஷம் வாயன் அப்படி சொல்லிட்டு கையாட்டி அப்படியே கூப்பிட்டு என்ன இங்கே வாயன் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே முட்டி போட்டு ஒரு காலில் முட்டி போட்டு அப்படியே பார்த்து அப்படியே இருக்கும். நீங்கள் பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. டாப் டு பாட்டம் அப்படியே பார்க்குறீங்க. என்னடி பார்க்குற? அப்படியே டக்குன்னு அப்படியே அவனோட டையை பிடிச்சி இழுத்துட்டு இல்லை அவனை எப்போயாவது சிரித்து பேசியிருக்கணும் அவன்கிட்ட. அது எங்கெங்கே இருக்குது? சரி நான் அவன்கிட்ட என்னைக்காவது ஒரு மாதிரியாவது பார்த்துருக்கேண்ணா?
சிரிச்சே பேசலை, இதில் ஒரு மாதிரி நீ எங்கே பார்க்குறது? சரி, நான் என்னைக்காவது இல்லை என்னைக்காவது எப்பயாவது உங்ககிட்ட நல்லாவது பேசியிருக்கேண்ணா? ம் அது எங்கே இருக்குது, லிஸ்ட்லேயே இல்லை. வேற என்ன? சரி ஓகே, வேறு ஏதாவது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் முறைக்கிறான். சரி, எதுவுமே இல்லை. ஒரு பொண்ணுக்கிட்ட ஏதாவது ஒரு 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 பர்சன்டேஜாவது ஏதாவது தோணும்ல, அந்த மாதிரி தோன்ற மாதிரி நான் ஏதாவது ஒன்றை பண்ணியிருக்கேண்ணா? ஏண்டி, நான் கேட்டது பதில் சொல்டா. நிறைய பண்ணியிருக்கேன். நான் உன்னை பார்த்து நான் இந்த மாதிரி க்யூட்டான வெர்ஷன், இல்லை சிரித்த வெர்ஷன், இல்லை அழுத வெர்ஷன் கூட எதுவுமே இல்லையே. எப்படி அவனுக்கு இவ்வளோ பிடிக்குதோண்ணே? அப்படியே உங்ககிட்ட வரான். இப்போ வரைக்கும் உங்கள் கையில் அவனோட டை அப்படியே இருந்துகிட்ருக்கு. சொல்லு. தெரில, ஏனே தெரில, எனக்கு தோணுச்சு. நான் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து தோணுச்சு. அதை தான் நானும் கேட்குறேன், எப்படி தோணுச்சு? தெரிலடி, எப்படி தோணுச்சுன்னா, நான் வேறு மாதிரி இருந்தேன்னா வேறு மாதிரி சொல்லியிருப்பேன். எப்படி தோணுச்சு போல அப்படி சொல்லிட்டு அந்த ஷர்ட்டை பிடிச்சி இன்னும் கொஞ்சம் அப்படியே மேலே தூக்குறீங்க. முட்டி போட்டுட்டு இருந்தவன் அப்படியே பெட்டில் ஏறி இப்படி உட்காந்துக்கிட்டான். என்னடி சொல்லணும்? இல்லை. சரி ஓகே, சாப்பிட்டியா? இப்போ தான் வரேன். நான் எங்கே சாப்பிட்றது? நீ சாப்பிட்டியா? பசிக்குது. இதை புரியல. பசிக்குது, வெளில போகலாமா? நீயா சொல்கிற? அப்படி சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே வெளில போகிறீங்க. வெளில போயிட்டு ஆர்டர் பண்ணலையா? இல்லை, உனக்கு பிடிச்ச மாதிரி. இல்லை, உனக்கு பிடிச்ச மாதிரி ஆர்டர் பண்ணு. நீ ஏன் சாப்பிட மாட்டிய? இன்றைக்கி சாப்பிடுவேன், ஆர்டர் பண்ணு அப்படி சொல்லிட்டு சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கா. இப்போ தான் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ரொம்ப ரசிக்கிறா. அப்படியே டாப் டு பாட்டம் ரசிக்கிறா. இப்படி ஒரு அழகை நம்ம பார்த்ததே கிடையாது, எந்த ஒரு ஆங்கிள் இவனை பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி ரசிக்கிறா. ஸோ இதில் ஆரம்பிக்க அப்படியே தெரியல. ஸோ அப்படியே ஆர்டர் பண்ணுறது அப்படியே சாப்பிட்டுட்ருக்கா. என்னடி, இதை பிடிக்கலையா? நல்லா இல்லையா? வெயிட்ற, எதுக்குடா கத்துற? நல்லா தான் இருக்கு. இல்லை, என்னையும் முறைச்ச மாதிரி பார்த்தியே. டக்குன்னு உங்களுக்கு அப்படியே பொறையிடுச்சு. பார்த்து. இல்லை, நான் முறைச்ச மாதிரியே பார்த்தேன். ஆமாம், ஏதோ ஆஸ் யூஷுவல். நான் இப்படி தானே பார்ப்பேன்? ஆஸ் யூஷுவலா? நல்லா பார்த்தடா. இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் எப்படி நீங்கள் முறைன்னு முறைப்பீங்களோ அதே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் ஆனால் நீங்கள் அந்த டோனில் நீங்கள் பார்க்கவே இல்லை, வேறு மாதிரி டோனு. இன்னும் அப்படியே ஒரு மாதிரி சாஃப்ட் நேச்சர் அப்படியே பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன அவன் இன்னும் முறைச்சிட்ருக்கா? இல்லை, ஏதாவது சரியில்லையாடி? போதும், நிறுத்து. நான் பார்க்கல, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே அடிக்கடி உங்களை பார்க்குறான். எதோ பிடிக்கலையோ அப்படின்ட்டு. நல்லா இருக்கு, சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் வந்து அப்படியே அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறத அப்படியே பார்ப்பீங்களா? என்ன ஏதாவது நீங்கள் ஊட்டிகிட்டே இருப்ப, இந்த இடம் எதுவும் ஊட்டவே இல்லை. இல்லை, அதை உனக்கு பிடிக்காதுல, என்னை விட்டு தின்ற அதானே? சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் தின்னுட்டுருக்கீங்க. அதையும் நாசுக்காக தான் கேட்குறீங்களே தவிர, கருவை பிடிச்ச நாய் நீங்கள். அதை வேணும், நான் சாப்பிட்றேன்டா ஒரு வாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லை. அப்படியே ஊட்டி விட்றான். நல்லா இருக்குது, அதனால என்ன கொடுக்கல? இல்லை அப்படிலாம் இல்லை, இந்தா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்றான். ஐயோ எச்சி, பரவாயில்ல கொடு, நீ அப்படியே என்னை விட்டு தின்றதுக்கு பதிலாக இப்படி கொடுக்கலாம், கொடு அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றிட்டு நீங்கள் அப்பயும் இல்லை தின்னுட்டு தான் இருந்துகிட்ருக்கீங்க. கருமும், இது நீங்கள் தின்னாதே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டைம் ஸ்கிப் ஆகுது. கடைசியாக வந்து ஐஸ்கிரீம் டி, ஒன்றும் தேவையில்ல. இல்லை, எனக்கு தோணுது. சரி ஓகே, நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸ்கிரீம் சொல்கிறான். ஸோ அது வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தான் இருக்குது, ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணதால். ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன பார்க்குற, தின்ட்டு வா. இல்லை, உன்னை பார்க்க வச்சு சாப்பிட ஒரு மாதிரி இருக்குது, சாப்பிட. சரி கொடு அப்படி சொல்லிட்டு அவள் சாப்பிட்ட கப்பில் அப்படியே அந்த ஸ்பூனில் இப்படி சாப்பிடுவீங்களா? என்ன பண்ணுறா அவளே ஒரு மார்க்கமாக இருக்கா, ஏதாவது ஆயிடுச்சோ? இல்லை ஃபார் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அவள் வாயில் பட்டு வருது அப்படி சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு, இல்லை போதும் கூட, எனக்கு ஒரு மாதிரி கிரேவிங்ஸ் அடங்கலை, நான் சாப்பிட்றேன், போதும் உனக்கு கோல்ட் ஆகல, கொடுத்துரு அப்படி சொல்லிட்டு அப்படியே வாங்கிக்கிறான். லைட்டாக ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவன் முன்னாடி இப்படி சிரிக்கிறீங்க லைட்டாக. என்ன பண்ண?
ஏன் என்ன? ம் ஏன் மூஞ்சுக்கு தான் அந்த மாதிரி தெரிஞ்சது போல். அப்படியே சொல்லிட்டு அப்படியே சைலண்ட்டாக இருந்துக்கிறான். ஸோ அப்படியே லைட்டாக அப்படியே சிரிச்சது இப்போ அப்படியே ஃபுல்லாக அப்படியே சிரிப்பாக வருது. ஏய் சிரிச்ச தானே? ம் எதுக்கு சிரிச்ச? தெரில, சிரிப்பு வந்து சிரித்தேன். அப்போ கூட இந்த பிள்ளைக்கு அதை வெளில சொல்லணும்லாம் தோணவே இல்லை. சிரிப்பு வந்து சிரிச்சேன்னு வர சொல்லியிருப்பாளா? ஸோ ஏதோ காலேஜில் ஏதோ நடந்திருக்கும் போல இருக்குது, அதனால் சிரிக்கிறா போல் அப்படின்னு நினச்சிட்டு அவனை விட்டுருப்பான். ஸோ அப்படியே டைம்ஸ்க்கு பார்க்குது, பைக்கில் அப்படியே போயிட்டுருக்கீங்க. ஏன்னோ தெரில, அப்படியே ஷோல்டர் மேலே அந்த கை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அவன் இடுப்புக்கிட்ட அப்படியே போகுது. என்ன பண்ணுறா ஆரமே? என்னடா நடக்குது? ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்றா, கை வயிற்று வரைக்கும் வருதுடா. ஓ தெரியாமல் எதா பிடிக்கிறாளா இல்லை அவளுக்கு எதாவது முடியலையா? ஏய் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறுத்துறான். என்ன? இல்லை எதாவது முடியலையாண்ணே? இதை பாரு, மரியாதை வீட்டுக்கு போயேன். சரி 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 ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ வீட்டுக்கு கூப்பிட்டு போனதும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே அப்படியே டேரெக்டாக போயாச்சு. இங்கே வந்து அப்படியே ட்ரெஸ்லாம் கட்டிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக போவானா? இல்லை என்னடி கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு கிட்டே வந்துட்டு ஏய் என்ன பண்ணுற? என்ன? இல்லை என்ன பண்ணுற புரியல. என்ன பண்ணுற? இல்லை நான் இங்கே நின்றுட்டுருக்கேன், சாரி வேற கட்டுற மாதிரி தெரிஞ்சுதா? சாரிலாம் கட்டல, சாரி எடுத்து இடுப்பில் தான் சொருகிறேன். ஓ என் கண்ணுக்கு தான் தப்பாக தெரிஞ்சிச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போகிறான். நீங்கள் அப்படியே சாரியில் அப்படி இடுப்பில் எப்படி சொருகிட்டு அவன் பின்னாடியே போகிறீங்க. எங்கே வர? ஏன்? இல்லை நீ யூஸ் பண்ணுறத முன்னாடி சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படி சொல்லிட்டு வெளில வரான். எங்கே போகிற? இல்லை நீ யூஸ் உள்ள பையன் இல்லடி உள்ளே போன்னு சொன்னேன். ம் 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 அப்படி சொல்லிட்டு உள்ளே வந்து நின்றுட்டுருக்கான். ஏன் முன்னாடி ஏதோ பண்ண போகிறாளோ? இல்லை கை கால் முகம் கழுவிட்டு போகிறா போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமாக நின்றுட்டுருக்கான். ஸோ நீங்கள் மட்டும் இப்படி இடுப்பில் அப்படியே சுருகுனெல்லாம் அப்படியே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஷவரை ஓப்பன் பண்ணி விடுறீங்க. அவனால் நினைது என்ன பண்ணுற பைப்பு திறக்கிறதுக்கு போல இதை திறந்துட்டு நீ அப்படி சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போய் நின்றுட்டுருக்கீங்க. என்ன பண்ணுற? ஏன் தெரியலையா? இது மாதிரி நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இல்லை அதுக்கப்புறம் நான் ஏதோ சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து வச்சு அப்படியே முத்து கொடுக்குறீங்க. டக்குன்னு அவனும் அப்படியே உங்களுக்கு அப்படியே ஃபோர்ஸாக ஒரு மாதிரி முத்தம் கொடுத்துட்ருக்கான். வாலெல்லாம் பின் பண்ணி டி புரிமையாடா இல்லடி தெரில எனக்கு இப்படி என்ன எப்படி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் மூச்சு வாங்க அப்படியே முத்தம் கொடுத்துட்ருக்கீங்க. ஷவர் ஆனில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ 2 பேரும் நனைஞ்சிட்டு ஒரு மாதிரி முத்தம் கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் இப்போ அப்படியே மூச்சு வாங்க அப்படியே போதும் நிறுத்துறா சாரி பேபி. அது நீ வர லவ் பண்ணுற தெரில, எனக்கு இதெல்லாம் பேச வரல. இப்போ என்னன்னு தெரில, மூஞ்ச கூட எனக்கு பார்க்குறதுக்கு முடியலை ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தலையை அப்படியே நட்டுக்கிறீங்க. அவன் அப்படியே ஃபேஸில் அப்படியே கப் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே மொத்தம் கொடுக்குறான் மைல்டா. நீங்களும் அப்படியே அவனுடைய தலை அப்படியே பிடிச்சிக்கிட்டே மொத்தம் கொடுத்துட்ருக்கீங்க பேக்கப் பண்ணிவிட்டு. ஸோ அப்படியே 2 பேருக்கும் அப்படியே அங்கேயே எல்லாமே அப்படியே நடந்துகிட்ருக்கு. எங்கள் ஆரம் வந்துட்டு உங்கள் முந்தனே அப்படியே கட்டி அதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு டி என்னடா பண்ணுற டி என்னடி இப்படி தான் இருக்கும் எனக்கு புரியல. ஆமாம் அதுவும் ஒய்ஃப்னா என்ன நினச்சிட்ருக்கேன்? என்ன பண்ணுற? இது 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 எதுக்கு? இது எதுக்காவா? இதுதான் மெயின் மேட்ரு. இது தெரியாது உனக்கு? டி நிறுத்து. என்னடி இதெல்லாம் வேணாம், எதெல்லாம் வேணாம் எட்டி இப்போ பாரு ஒரு சாவடிச்சு சொல்லிட்டு போல வானாக்கினாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு வந்து பெட்டில் அப்படியே போடுறான். டி ஸ்வெட்டு சித்தா இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்வெட்டு வெட்டுன்னுட்டு படுறி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அப்படியே பாயிறான். வேணாம் பார்த்தா பயமாக இருக்குது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறீங்க. என்னடி வேணாம்? மீன் மட்டை இதாண்டி, இதை வேணான்னா எப்படி? அதை பாரு சும்மா கூட இருந்துவேன், சும்மா உஸ்பீத்தில் என்னை விட்டுன்னு வையேன், என்னால் முடியாது. எப்படியும் ஒரு 4-5 ரவுண்ட் போகும், பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மேலே பாயிறான். வேணாம் 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 பயமாக இருக்குது டே போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஸ்ஸில் அப்படி அடிக்கிறீங்க. அவன் கேட்கவே இல்லை, எல்லாமே அப்படியே நடந்துகிட்ருக்கு. இங்கே அலறீங்க கத்துறீங்க. அவன் எதுவுமே கேட்கவே இல்லை. ஸோ அப்படியே ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஃபைனலாக அப்படியே நீங்கள் அப்படியே அவனை கடிச்செல்லாம் வைக்கிறீங்க. என்ன பண்ணிக்கோ இப்படி உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணிகிட்டே இருக்கான். 2 பேரும் அப்படியே பக்கத்தில் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. அப்படியே உங்களை அட்மையர் பண்ணுறான்.
இப்படி பார்க்காத. நான் அப்படி தான் பார்ப்பேன். என்ன பண்ணுவேன், பார்க்காதடா அப்படி தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கை இப்படி அவங்க பெட்ஷீட் காலை வருது. கொய்யு வலிக்குதுடா அப்படி சொல்லிட்டு அவங்கள அப்படியே அணைச்சிக்கிறேன். இல்லை என்னை எப்படி உனக்கு பிடிச்சத தெரிலையே, ஆனால் நான் உனக்கு டிசபிளையோன்னு தோணுது. ஏதாவது கொஞ்சம் பெரிய வார்த்தை தான், பட் இருந்தாலும் கேட்க நல்லாயிருக்கு. நான் வெளில யார்ட்டி சொல்கிறானே சிரிச்சிருவாங்க. அதெல்லாம் இல்லை, இதை கேட்குற நம்ம ஆர்மிஸே என்ன தான் கழுவி ஊற்றுவாங்கன்னு நல்லா தெரியும். தெரியல கேட்காத. அதுக்குன்னு ஓர சீன் போடுவேன் நீனே, உனக்கு அவ்வளோ சீன்லாம் கிடையாது. சரி ஓகே, அடுத்த ரவுண்ட் போகலாமா? முடியாடா, வலிக்குடா, ஒரு மாதிரி முடியல. சரி ஓகே, எனக்கு இதுவே எனக்கு பெரிய ட்ரீட் கொடுத்த மாதிரி இருக்குது. போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்தது. நாளைக்கெலாம் முடியாது, நாளைக்கு இதை விட பெருசாலாம் இருக்கும். இது சும்மா கேஜி செக்ஷன் தான். அடுத்தது பாரு, அது வேறு மாதிரி இருக்கும். என்ன இண்டி ரவுடி பையன் சும்மா சொல்லி உசுப்பித்துவ. அந்த மாதிரி படம்லாம் பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? எந்த மாதிரி படம்? அந்த மாதிரி படம். என்ன சொல்ல வர? அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த பிளாங்கெட்குள்ளால் அப்படியே வரான். அப்படியே வானா கீழே போகாத வானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் எடுத்துக்கிறீங்க. பயப்படாத, ஆனால் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு மொத்தம் கொடுத்துட்டு அப்படியே டைம்ஸ்க்கு பார்க்குது. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கவே இல்லை, லேட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே அடிச்சு பிடிச்சி அப்படியே காலேஜுக்கு போய் கிளம்புறீங்க. பொறுமையாடி, கால் வலிக்கு போகுது. இல்லை ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கணும்ல, அதனால தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது காலேஜில் கூப்பிட்டு போயிட்டு உங்களை விட்டுறான். உங்களுக்காக அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு அப்படி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்கீங்க. பார்த்தா லேப் நடக்கும் போல் இருக்குது. எல்லாம் லேப் முடிச்சுட்டு வர பொண்ணுங்க எல்லாம் வந்து ஆரம் பார்த்துட்டு ஒரு மாதிரி சைட் அடிச்சுட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டே இருக்குமா. இங்கே ஆரம் அப்படியே முறைச்சிட்டே வந்துட்டுருக்கீங்க. இல்லை எனக்கு புரியல, என்ன நடக்குதுங்க? எது தான் நடக்குது பாரு. அப்படியே ஒரு மாதிரி போகிறாள் அந்த பொண்ணு. இல்லை எனக்கு புரியல. இல்லடி அங்கே பாரு, செம்ம க்யூட்டில் அந்த பொண்ணு. இல்லை எனக்கு புரியல. அவனுக்கு புரியாது, நீ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பார்த்துட்ருப்பான். நட்ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி அப்படி இழுக்கிறீங்க. நட்ரோடு கூட பார்க்க மாட்டேன், ஒன்று என்ன பண்ணணும்னு தெரியாது சொல்லிட்டேன். என்ன வேணாலும் பண்ணேன், ஆனால் நல்லா இழுத்து வச்சு இப்படி லிப்பில் அந்த மாதிரி பண்ணேன்னா வீட்டுக்கு அவனை வச்சுக்கிறதுக்காக தாண்டி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை எப்படி கிட்ட அப்படியே இழுக்கிறான். காலேஜ்டா ஒன்றும் பண்ணல, சும்மா அப்படி சொல்லிட்டு மூக்கை மட்டும் அப்படியே உரசிட்டு அப்படியே இவங்களை கூப்பிட்டு போகிறான். டே ஜூஸ் குடிச்சு போகலாமா? 1/2 பரவாயில்லையா? சரி ஓகே அப்போ நான் போகலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஒரே ஸ்டால் அப்படியே குடிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக் கப்புள்ஸாக மாறிட்டீங்க. இப்போலாம் வந்துட்டு ஆரம்பம் உங்களை வந்து சிட்டிசன்ன்றது, நீங்கள் வந்துட்டு அப்படியே டோட்டலாக மாறிட்டீங்க. அங்கே இங்கே பார்த்தோன்னா உனக்கு அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதே மிரட்டுற டோனில் தான் சொல்கிறீங்க. அந்த ரொமான்டிக் டோன் வர மாட்டேங்குது, ஆனால் ரொமான்டிக் எல்லாமே காமிச்சிட்ருக்கீங்க. அப்படியே நைட் ஆகிடுச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி அவன் குளிக்கிறதுக்கு போகிற மாதிரி போவானா? இல்லை கதை மட்டும் சாத்திட்டு போயேன். இல்லை நீங்கள் சாத்திக்கோ. இல்லை நீ வந்து சாத்தி கொடுத்துட்டு போயேன், உள்ளே வந்துட்டேன் அதனால தான். அப்படியே வருவீங்களா? அப்படியே டக்குன்னு அப்படியே கைப்பிடிப்பான். என்ன? இல்லை உள்ள ஷவர் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன், ஓப்பன் பண்ண. இல்லை எனக்கு புரியல. உனக்கு புரியாது, உள்ளே வா அப்படி சொல்லிட்டு இப்படி உள்ளே எடுத்துகிட்டு ஷவர் ஆன் பண்ணி விட்ருவான். நீங்கள் 2 பேரும் நினைவீங்க அடுத்து என்ன நடக்கும். ஆஸ் யூஷுவல் அதே ஒரு மாதிரி இப்படி நடந்துட்டு இப்படி பண்ணிட்டு அப்படி இதில் எல்லாமே நடந்துகிட்ருக்கோம். ஸோ அப்படியே ஓகேடா கைஸ், இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கட்டும். எப்படி இருக்கேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு தெரில, இது ஒரு நியூ ட்ரைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக, எல்லாம் அந்த பொண்ணால் தான். ஓகே காய், எப்படி இருக்கேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செவில் அடிச்சாச்சு நீங்கள் சொன்ன மாதிரி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கீழே கமெண்ட் கண்டிப்பாக கமெண்ட் இருக்கணும். உங்களுடைய கமெண்ட் முக்கியமாக இருக்கணும். ஓகேவா? ஓகேடா பாய்.